உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்ற. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். ஹார்முஸ் நீரிணை முற்றுகையிடப்பட்ட அந்த விடயங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகின்றோம். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றனர், இனி போர் நிறுத்தம் தேவையில்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று கூறும் பொழுது நான் நினைக்கிறேன், ஹார்முஸ் நீரிணையில் அவர் நடத்திய அந்த முற்றுகை போராட்டம் வெற்றி அளித்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அமெரிக்கா ஒரு வெற்றியை கொடுத்திருக்கின்றதா? எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? ஹார்முஸ் நீரிணையில் இப்போது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தனது கிட்டத்தட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பல், மற்றது 12 கப்பல்கள் உட்பட டிஸ்ட்ரோயர்கள், ஃப்ரிகேட் கப்பல்கள், MBBS தரையிறங்கு கப்பல்கள் போன்றவற்றை கொண்டு ஒரு முற்றுகையை மேற்கொண்டிருக்கின்றது. நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கின்றன. இந்த முற்றுகையை அமெரிக்கா எவ்வாறு செய்கிறது என்றால் அது எல்லோருக்கும் தெரியும். போர் நிறுத்தத்தை பயன்படுத்தித்தான் அந்த முற்றுகை. போர் என்றால் போரின் போது அப்ரஹாம் லிங்கன் 1200 கிலோமீட்டருக்கு அங்கால் நின்றது. போர் நிறுத்தம் என்றபடியால் இப்போது பக்கத்தில் வந்த ஒரு முற்றுகை. உண்மையில் பார்த்தால் ஈரானுக்கு இது ஒரு கொமடியாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த முற்றுகையால் ஈரானின் முற்றுமுழுதாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், 90% ஈரானின் கடல் வர்த்தகம் கடல் பகுதியால் இடம்பெறுகின்றன. அதனை தாங்கள் நிறுத்திவிட்டோம், இன்னும் சில நாட்களில் ஈரான் முற்றாக முடங்கிவிடும் என்று 40 வருடமாக இந்த தடைக்குள் இருந்ததுதான் ஈரான். இப்ப ஈரான் பேராசிரியர் ப்ரொஃபசர் மராண்டி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஈரான் ஏற்கனவே இதற்கெல்லாம் தயாராகிவிட்டது. ஈரானுக்கு பல நாடுகள், கிட்டத்தட்ட 15 அண்டைய நாடுகள் இருக்கின்றன. அவர்களுடனான வர்த்தகத்தை ஈரான் தரை வழியாகத்தான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து ஈரான் அரிசியை வாங்கி கொண்டிருந்தது. ஈரான் இந்த முற்றுகையை பிப்ரவரி 28ஆம் தேதியே ஈரான் அதை யோசித்தது என்று. ஆனால் இவ்வளவு காலம் அது நடக்காதது ஈரானுக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியம் உண்டு. எனவே ஈரான் அப்பவே பிப்ரவரிக்கு முதலே ஈரான் தனது அரிசி கொள்முதலை பாகிஸ்தானுக்கு மாற்றிவிட்டது என்று சொல்லி, இந்தியாவிலிருந்து வாங்குவதை விடுத்துவிட்டு பாகிஸ்தானிலிருந்து தரை வழியாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். அடுத்து ஈரானை பொறுத்தவரையில் பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா 3 நாடுகளையும் இணைந்த அளவு மிகப்பெரியது. அந்த பெரிய தேசத்தில் விவசாய பொருட்கள் கூட ஈரான் தன்னில் பெருமளவான உணவுப் பொருட்களை தாங்கள் தான் உற்பத்தி செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் 200 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் இந்த போருக்கு முன்னர் கடலில் தான் இருந்தன. அப்போது போருக்கு முன்னர் அதை விற்பது மிகப்பெரிய கடினம் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த போரின் பின்னர் அது இலகுவாக விற்று தீர்ந்து விட்டன. ரஷ்யாண்ட கப்பல்களிலும் எண்ணெய்கள் அப்படித்தான் இருந்தன. ரஷ்யா ஏற்கனவே முழுத்திலையும் விற்று தீர்த்து விட்டது. அதுவும் $100 முந்தி $50 வித்தது, டபுள் த பிரைஸ். அதே போல ஈரானும் முந்தி அந்த ஈரான் எண்ணெயை விற்பது மிக கடினமாக இருந்தது. இப்போது 100 மில்லியன் பேரல்கள் வித்தாச்சு. இன்னும் 100 மில்லியன் தான் இருக்கு. அந்த 100 மில்லியனை வித்தாலே ஈரானுக்கு இன்னும் பல மாதங்களுக்கு நிதி போதும் என்றும், ஏற்கனவே ஈரான் அந்த எண்ணெய்களை விற்றதால் கிட்டத்தட்ட ஈரான் கஜானா நிரம்பி வழிவதாகவும் தான் அவர் கூறியிருக்கிறார். இப்ப இந்த முற்றுகை என்பது ஈரானை பொறுத்தவரையில் ஒரு கொமடியாகத்தான் பார்க்கப்படும் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், இதுவரை ஈரானை பொறுத்தவரையில் இந்த முற்றுகை ஒன்று எதிர்பார்த்தது, மற்றது இவ்வளவு காலம் அதற்கு இருந்தவர்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஏனைய நாடுகளுக்கு தான் பிரச்சனை. ஏனைய நாடுகள் ரிசர்வில் இருந்து எரிபொருட்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனைய நாடுகள்ல ஒவ்வொரு நாள் செல்ல 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 இந்த முற்றுகை ஏனைய நாடுகளை கடுமையாக பாதிக்கும். அமெரிக்கா கூறியிருக்கின்றது, இந்த முற்றுகை எல்லா நாடுகளுக்கும் தான் என்று சொல்லி, இந்தியாவாக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம். ஆனால் குறிப்பாக அவர்கள் சீனாவைத்தான் இப்போது குறிவைத்திருக்கிறார்கள். சீனாவுக்குத்தான் இந்த முற்றுகை. அதாவது ஈரானிய எண்ணெய்களை சீனா வாங்கக்கூடாது என்பது அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது. அந்த முற்றுகைக்கு பின்னர் ஒரு கப்பலும் ஈரானுக்கு செல்லவில்லை. அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. ஒரு கப்பல் போக வரும் பெற என்றால் 40 நாளுக்குள்ளுமே அவர்கள் ஊறிப்பட்டதை விற்று முடித்து விட்டார்கள். அடுத்ததாக இன்னொன்றை கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், 2 டேங்கர்கள் 6 வர்த்தக கப்பல்கள் ஈரான் சபகார் துறைமுகத்திலிருந்து வந்ததாகவும் தாங்கள் அதனை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் கூறியிருக்கிறது அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம்.
ஆனால் ஈரான் கூறுகின்றது, அதாவது தெஹ்ரானை சேர்ந்த அபாஸ் அஸ்டானி என்ற ஆய்வாளர் கூறியிருக்கின்றார். அதாவது ஹார்மூஸ் நீரிணையின் முடக்கத்தில் ஈரான் எந்த விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ளவில்லை, அதில் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. அப்படியே ஹார்மூஸ் முடக்கம் அப்படியே இருக்கின்றது. அமெரிக்கா அங்க அதாவது ஹார்மூஸ் நீரிணையினான எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை. இன்னும் அங்க வார கப்பல்களை முடக்கி வைத்திருக்கிறார்களே தவிர ஈரான் முடக்கத்துக்கு அமெரிக்கா உதவி செய்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். டாக்டர் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸுக்கு செவி வழங்கும் பொழுது கூறியிருக்கின்றார், போர் முடிவுக்கு வருகின்ற தருவாயில் இருக்கின்ற என்று கூறினார். வரும் நாட்களில் பாகிஸ்தானில் ஈரானுடனான 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் இவர் கூறியிருக்கின்றார். இவை எவ்வளவு உறுதிப்படுத்தக்கூடிய செய்தி, அல்லது இவர் ஈரானை உற்சாகமூட்டும் செய்தியை, அதாவது பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கூறுகின்ற அவ்வாறான ஒரு செய்தியை தான் இந்த ஊடகத்தினூடாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அண்மையில் உங்களுக்கு தெரியும், கட்டார் கூட கேட்டிருந்தது இந்த போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாளைக்கு நீடிக்க சொல்லி. பல நாடுகளும் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த போர் நிறுத்தத்தை நீடிக்க வேண்டும் என்று. இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் கூறியிருக்கின்றார், படைத்துறை ரீதியான தீர்வு இந்த மோதலுக்கு உகந்ததல்ல என்று சொல்லியும், போர் நிறுத்தம் அதாவது அதை இருதரப்பும் மதிக்க வேண்டும், போரை ராஜதந்திர வழிகளை தீர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ட்ரம்புடனும் ஈரானிய அதிபர் பெசஸ்கியானுடனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். இந்த போர் நிறுத்தத்தை போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும், பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் ட்ரம்பிடம் நீங்கள் சொன்னது போலதான் கேட்கப்பட்டது ஒரு கேள்வி, இந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்படுமா என்று சொன்னால், அவர் சொன்னார் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட தேவையில்லை, ஏனென்றால் போர் முடிந்துவிடும் என்னென்றால் இந்த 2 நாட்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் வரப்போகிறது. அந்த தீர்வை அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு வரப்போகிறது. அங்க ஒரு புதிய அரசு தான் இப்போது இருக்கிறது. ரடிக்கல்ஸ் என்று சொல்றது தீவிரவாத அரசு போய்விட்டது, இப்போ புதிய அரசு இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தேவை, ஒரு நல்ல ஒரு தீர்வு வரப்போகிறது. எனவே போர் நிறுத்த உடன்பாடு எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை. அதே நேரம் அமெரிக்காவின் உதவி அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கின்றார், ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருக்கு அதாவது பிக் டீல் தான் தேவை, அதை தாங்கள் பெறப்போவதாக கூறியிருக்கிறார். ஆனால் என்னென்று சொன்னால், இப்ப முன்னைய பேச்சு ஏன் தோல்வி அடைந்தது என்று சொன்னால், அங்கு வான்ஸை அமெரிக்க அதிபர் ஒரு பலிக்கடாவாக அனுப்பியதாகவும், இஸ்ரேல் அதை பின்னுக்கு இருந்து நடத்தியதாகவும், பெர்னார்ட் குஷ்னரும் மற்றது ஸ்டீவ் விட்கோஃபும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே அங்கு களமிறக்கப்பட்டார்கள் என்று சொல்லியும், வான்ஸ் அதற்கு வேண்டுமென்றே பலிக்கடாக்கப்பட்டதாகவும், ட்ரம்ப் தனது தோல்விகளை வான்ஸின் மீதும் ஹெக்ஸஸ் மீதும் சுமத்திவிட்டு தான் தப்புவதற்கான ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் தான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த போரை பொறுத்தவரையில் மீண்டும் இந்த போரை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது என்கிற அதே சமயம் அமெரிக்கா தோல்வி அடையவில்லை, அமெரிக்கா ஒரு வெற்றியுடன் தான் வெளியேறுகிறது என்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றது அமெரிக்கா என்றுதான் கூறியிருக்கிறார். சுருக்கமாக இந்த MQ4 விழுந்தது தொடர்பாக முன்னர் கூறியிருந்தீர்கள், அது தொடர்பாக என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? மேலதிக தகவல்கள் வந்திருக்கிறது. இப்ப TWSAT என்ற அமெரிக்க ஊடகம் தெரிவித்திருக்கின்றது, ஏப்ரல் 9 நாங்கள் இதில் பேசியிருந்தோம், இந்த MQ4C என்றது அமெரிக்கா கடற்படையிட்ட மிக நவீன விமானம். இந்த விமானம் கிட்டத்தட்ட $240 மில்லியன் பெறுமதியானது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த F-35 என்ற அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை விமானத்தை விட 2 மடங்கு விலை அதிகமானது இந்த விமானம். ஆனால் அதன் புதிய வெர்ஷன் $640 மில்லியன் என்று சொல்லுகிறார்கள், மில்லியன் டாலர் என்று சொல்லுகிறார்கள். அது முதலில் இந்த பாரசீக வளைகுடாவில் இந்த ஹுசேன் தீவுகளுக்கு அருகில் பறந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் பரப்பளவை, சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஒரே தடவையில் கண்காணிக்க கூடியது. அந்த விமானம் முதலில் 7700 என்ற ஒரு
எச்சரிக்கை கோட்டை அனுப்பியிருந்ததாகவும் அதன் பிறகு அதன் உயரம் வந்து திடீரென்ற 10,000 அடிக்கு வீழ்ச்சி அடைந்ததாகவும் அதன் பிறகு இந்த ரடார் திரையில் இருந்து அது காணாமல் போனதாகவும் கூறியிருந்தார்கள். அப்ப நாங்களும் நான் நினைக்கிறேன் ஏப்ரல் 9 நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம் இந்த காணொளிகளில். அப்போது அவர்கள் எதையும் சொல்லவில்லை. இப்போது சொல்கிறார்கள் அது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீழ்ந்து விட்டது. எல்லா விமானங்களும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் அமெரிக்கான விமானங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் விழுந்து நொறுங்கி கொண்டிருக்கின்றன. இப்ப ஒரு விமானம் போர் சண்டையில் விழுந்தால் அது ஒரு வெற்றி, அந்த விமானத்துக்கு ஒரு மரியாதை. சண்டைக்கு போக முதலே தொழில்நுட்ப கோளாறுல விழுந்தா சும்மா உடைக்க ஓடுது. நீங்கள் அந்த விமானத்தை சண்டைக்கு கொண்டு போய்க்க தொழில்நுட்ப கோளாறுல விழுந்து நொறுங்கிச்சு என்று சொன்னால் அந்த விமானத்தை இப்ப ஒரு குதிரைப்படையை சண்டைக்கு கொண்டு போறாங்கன்னு வைப்போம். குதிரைப்படை போய் சண்டையில செத்துதுன்றா அது வேற விஷயம், அது ஒரு வீரம். சண்டைக்கு போகும்போதே குதிரை விழுந்து செத்து போச்சுன்றதுன்னா சும்மா இருக்க ஓடுது, சண்டை என்று கூட்டி கொண்டு போனா விழுந்து சாகுதுன்னு சொன்னால் அது இதை விட கேவலம்ன்றதை அவர்களுக்கு அதை விளங்குதில்லை. 14 விமானங்களை கூட தொழில்நுட்ப கோளாறு, சேத்தில் புதைத்தது, அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி கொண்டே வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தற்போதைய இந்த உலக ஒழுங்கில வந்து உங்களுக்கு தெரியும், சேட்டலைட் படங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், மற்றது சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லி எல்லோரும் அந்த உண்மைகளை இலகுவாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் நேற்று கூட பார்த்தோம் CH-53 என்ற ஸ்டாலின் உலங்குவான் பெருமளவான விமானங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இப்போதுதான் மெல்ல மெல்ல பல வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் அவர்கள் இந்த ஃபிளீட்டாக இருக்கலாம், கட்டாரில் இருக்கின்ற வான்படை தளமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கைவிட்டு ஓடியதற்குரிய காரணமும் இந்த இழப்புகள் தான். இப்போது மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக, இப்ப நேற்று நாங்கள் ஒரு உலங்கு வானத்தை காய்ச்சோம், இன்றைக்கு திருப்பி இந்த விமானத்தை பற்றி கேட்கலாம். ஆனால் எல்லாம் வந்து மிக மிக பெருமதி வாய்ந்தவை. இப்ப இஸ்ரேல் கூறுகிற இந்த போர்ன்ற இழப்பு வந்து இஸ்ரேல் கூறுகின்றது இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு நாள் வான் தாக்குதலுக்கு தேவைப்படுற செலவு வந்து $750 மில்லியன் என்று கூறப்படுகிறது. இதுவரையில் இந்த ஈரானுடனான போரில் இஸ்ரேலுக்கான செலவு 50 பில்லியன் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா ஏற்கனவே மார்ச் மாதம் 250 பில்லியனை கடனாக பெற்றிருக்கிறது என்று கூறப்படுகின்றது. இந்த தொகை எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த இழப்புகளையும் அந்த செலவுகளையும் தான் காட்டுகிறது. இப்ப நீங்க இந்த விமானம் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஏப்ரஹாம் லிங்கன் கூட தாக்கப்பட்டது தொடர்பாக அங்கிருந்து கப்பலை வெகு தூரம் கொண்டு சென்றார்கள், மீண்டும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப தாக்கப்பட்டது உண்மைதானா? இனி அது மட்டும் இல்லாமல் இப்ப மீண்டும் கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் அமெரிக்கா அந்த ஆப்ஷனாக ஒரு தரவழி தாக்குதலுக்கு கூட தயாராகுன்ற என்று கூறுகிறார்கள். இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? அப்படி அது சாத்தியமா? ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை தெரிவித்திருக்கிறது, பேச்சுக்களின் நடுவே இவர்கள் ஒரு தரைப்படை நடவடிக்கைக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா ஏற்கனவே இந்த வளைகுடாவில் 50,000 படையினரை கொண்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக 10,000 படையினரை இந்த சிறப்பு நடவடிக்கைக்கு தெரிவித்திருந்தது. கிட்டத்தட்ட 60,000 படையினர் இருக்கின்றனர். அதே சமயம் இந்த குளோப் மாஸ்டர் 17 C-17 குளோப் மாஸ்டர் என்ற விமானங்கள் கூட பெருமளவில் அதாவது கடந்த 36 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் வளைகுடா நாடுகளில் வந்து தரையிறங்கி சென்றிருப்பதாகவும் பல அமெரிக்க நிறுவனங்களுக்கு அமெரிக்கா அவசரமாக எத்தனையோ $1 பில்லியன் ஏவுகணைகளை தயாரிக்குமாறு உத்தரவுகளை வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் நியூயார்க் டைம் போட்டிருக்கின்றது, அதாவது உக்ரைனுக்கு அமெரிக்கா புலனாய்வு தகவல்கள், ஏவுகணைகள், தொழில்நுட்ப உதவிகள், படைத்துறை ஆலோசகர்கள் எல்லாவற்றையும் வழங்கி இந்த 4 வருட போரை மேற்கொண்டிருந்தது. அதே அளவு ரஷ்யாவும் இப்போது ஈரானுக்கு செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலதிகமாக சீனாவும் ஈரானுக்கான தனது உதவிகளை வழங்கி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இருதரப்பும் ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரானுக்கு இந்த முற்றுகை, கடல் முற்றுகை வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஈரான் என்ற இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் தங்களை மறுசீரமைத்துக் கொண்டு இன்னொரு தாக்குதலுக்கு தங்களை தயார்படுத்துவதற்கு, அதாவது ஏப்ரல் 21 வரையும் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை மீறப்போவது கிடையாது. அவர்களுக்கு கப்பலை கொண்டு வர வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இந்த 40 நாளுக்கு சீனா தாராளமான எண்ணெய்களை வாங்கிவிட்டது.
சொன்னார்கள் சீனாவின் எரிபொருள் ஸ்டோரேஜ் வந்து நியர்லி ஃபுல் என்று தான் சொன்னார். இலங்கைக்கு கூட சீனாவின் தூதுவர் சொல்லியிருக்கிற உங்களுக்கு எரிபொருள் பிரச்சனை வரவே வராது, சீனா அவங்களை பாதுகாக்கும் என்று. இலங்கை வந்து சீனாவுக்கு சீனாட்டு ஒரு மாநிலத்தை விடைச்சிருக்கிறது. இப்ப சீனாக்கு ஒரு இந்த சிறிய நாட்டைக்கு உதவியை வழங்குவதற்கு பெரிய பிரச்சனை இருக்காது என்றபடியால் இப்போது என்னென்று சொன்னால் இருதரப்பும் நீங்கள் சொன்னது போல அடுத்த தாக்குதலுக்கும் தங்களை தயார்படுத்தி கொண்டு வருவதாகத்தான் தெரியும். இப்ப நீங்கள் சீனா தொடர்பாக கூறும்பொழுது சீனா மீதுதான் மிகவும் அதிருப்தியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் சீனா கொடுத்த ஆயுதங்களினூடாகத்தான் வெற்றிகரமாக சில தாக்குதலை நடத்தினார்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப வருகின்ற செய்திகளை பார்த்தால் புதிய நீண்ட தூர ஏவுகணை கூட சீனா வழங்கியிருப்பது என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? அமெரிக்காவின் ரிட்டையர்ட் அட்மிரல் கடற்படை தளபதி மார்க் மொண்டகோமெரி அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், சீனா வந்து HQ-9 என்ற நீண்ட தூர ஏவுகணையை ஈரானுக்கு வழங்கி இருக்கிறது. சீனா ஏற்கனவே மேன்பேட்ஸ் என்ற அந்த தோள்களில் வைத்து இயக்கக்கூடிய பெருமளவான ஏவுகணைகளை கொண்டு சென்று கொடுத்திருக்கின்றது. அப்ப இது அந்த 2 கலவையாக கொடுத்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், நீண்ட தூர ஏவுகணைகள் வந்து இவர்கள் ஒரு கார்பெட் பம்பிங், இப்ப B-52 அல்லது B-2 போன்ற விமானங்கள் ஊடாக செய்கின்ற அல்லது F-15 ரக விமானங்களை சுடுவதற்கு நீண்ட தூர ஏவுகணைகள் தேவை. உங்களுக்கு தெரியும், இந்த F-15 ஏப்ரல் 3ஆம் தேதி சுடப்பட்ட விமானம் கூட ரஷ்யாவின் S-300 PMU-2 ஆனதான் சுடப்பட்டிருக்கிறது. என்றால் அது 30,000 அடியில் பறந்து கொண்டிருந்தது. இப்ப சீனா வந்து HQ-9 கொடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது வந்து மிக நீண்ட தூர ஏவுகணை. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் என்று சொன்னால், அமெரிக்கா பெட்ரியாட்டுக்கு ரஷ்யாவின் S-300 S-400 போன்றவற்றுக்கு ஈக்குவலாக சீனாவால் தயாரிக்கப்பட்டவை. ஒரே சமயத்தில் 100 இலக்குகளை குறிவைத்து தாக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது 260 கிலோமீட்டர் தூரம் வீச்சு கொண்ட இந்த ஏவுகணை ஒலியை விட 4.2 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது என்று சொன்னால், இது பல விமானங்களை இலகுவாக ஓவர்டேக் பண்ணிவிடும் என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் இப்ப நாங்கள் இப்போது கூட பேசியிருந்தோம் MQ-4C என்றது. இது கூட நீண்ட அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் சுடப்பட்டிருக்கின்றன. ஈரானிடம் ஏற்கனவே S-300 PMU-2 இருக்கிறதுன்றதை இப்போது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் மெல்ல மெல்ல. 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலின் போது உள்ளுக்குள் இருந்துதான் அந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றிருந்தது. உள்ளுக்குள் இருந்த மொசாட் படையினர் பெருமளவில் குறிவைத்தது வந்து ஈரான் ஏர் டிஃபென்ஸை தான். ஆனால் இப்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் மீள சப்ளை செய்திருக்க வேண்டும். மற்றது இவர்களின் வான் தாக்குதல் பெருமளவில் பலன் அளிக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. நான் கூறியது போல இந்த போர் நிறுத்தம் 21ஆம் தேதி வரையிலுமான இந்த போர் நிறுத்தம் வந்து இருதரப்பும் ஈரானும் வந்து சீனாவிடம் இருந்து புதிய ஏவுகணைகளையும் ரஷ்யா காஸ்பியன் கடற்பகுதியினூடாக ரஷ்யாவின் ஆயுதங்களையும் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு இது ஒரு போர் மட்டும்தான். ஆனால் அமெரிக்காவுக்கு போருக்கால பொருளாதாரம் மற்றது உலக நாடுகளின் பொருளாதாரம் என்று சொல்லி உலகம் ஒவ்வொரு நாளும், இப்ப ஈரான் சபை பண்ற ஒவ்வொரு நாளும் உலகம் விலையை செலுத்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ட்ரம்புக்கு வந்து முடிய போகுது. லெபனான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக சுருக்கமாக ஒரு கேள்வி. உங்களுக்கு நேரம் அதிகமாக தேவை என்றால் நாங்கள் இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம். இப்ப நீங்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மீது குற்றம் சாட்டுகின்ற விடயங்களை கூறும் பொழுது அமெரிக்காவுக்கு இது ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், யூனிபோலர் இருந்து மல்டிபோலராக மாறி இருக்கு, பல்வினமாக்கம் பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்கா இந்த நேரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி தக்க வைக்கவில்லை என்று சொன்னால் இது நிரந்தரமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். இந்த உலகப் பரப்பில் பூகோள அரசியலில் பூகோள நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அதன் ஒரு காரணமாகத்தான் அமெரிக்கா இந்த 3 நாடுகள் மீதும் மிகவும் கடினமாக தங்களுடைய முழு எனர்ஜியையும் இங்கே செலுத்துகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுதான் உண்மையும். ஏனென்று சொன்னால், இப்போ வெனிசுலா மீதான அமெரிக்கா நிதி தடைகளை நீக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் வெனிசுலாவின் ஒயிலை வந்து டாலரில் விற்பதற்காக. டாலர் தான் பிரச்சனையாக இருக்கின்றது. பெட்ரோ டாலர் உடன்பாட்டை அப்படியே நீட்டு போக செய்து விட்டது சவுதி அரேபியா. அதை மீள கொண்டு வருவதற்கு விரும்பவில்லை. அதே போல பிரிக்ஸ் இந்த அமைப்பில் சவுதி அரேபியா பார்ட்னர் ஆகிவிட்டது. அப்ப மற்றது இப்ப ஈரான்
ஒயிலாக இருக்கலாம், ரஷ்யாவின் ஒயிலாக இருக்கலாம், எல்லாம் இப்போது யுவானில் ரூபிளில் தான் விற்பனை செய்யப்படுகின்றன. பல நாடுகளும் இப்போது அதை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. ஒன்று பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு கடுமையான வீழ்ச்சி, அடுத்தது தொழில்நுட்ப ரீதியாக ஏஐ, அடுத்ததாக இவர்கள் ஏஐயை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக யோசித்தார்கள். ட்ரம்ப் வந்தவுடன் 500 பில்லியனை ஒதுக்கியிருந்தார். ஆனால் அதை சீனா டீப் சீக்கெல்லாம் உடைத்து விட்டது. அப்ப சீனா வந்து இப்ப பெருமளவான காற்றை வைத்திருக்கிறது. பிள்ளை ஒன்றதுக்கு என்ன சொன்னால் அரிய வகை கனிம வளங்களாக இருக்கலாம், டங்ஸ்டனாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் பல நாடுகளும் ஈவன் ஈரான் கூட மிகவும் ஒரு முன்னேற்றகரமாகத்தான் இருக்கு. அப்ப இந்த உலகம் வீழ்ந்து விட்டது என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதில் அமெரிக்காவால் ஃபிட் பண்ண முடியாது, இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. ஒரு பெரிய சாம்ராஜ்யம், நான் முதல் கூறியது போல இந்த சோவியத் வீழ்ந்ததால் அமெரிக்கா தனி ராஜ்யமாக வந்ததே தவிர அமெரிக்கா சோவியத்துடன் போரை செய்து வரவில்லை, போர் செய்து சோவியத்தை தோற்கடிக்கவில்லை. நயவஞ்சகமாகத்தான் சோவியத்தை வீழ்த்தினார்கள். அதுக்கு பிறகு நேட்டோவை விஸ்தரித்தார்கள், சோவியத்தை இல்லாத மண்ணோடு மண்ணாக ஆக்க வேண்டும். ஆனால் ரஷ்யாவின் 2022 ஆண்டு போரின்ற நோக்கம் என்ன? உக்ரைனை நேட்டோவில் சேரவிடக்கூடாது. ஏன்னா நேட்டோ விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? நேட்டோ கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ற நிலைக்கு வந்து, அதாவது ஒரு நாட்டை சேர விடாமல் பண்ண வேண்டிய நிலத்துல இப்போது முற்றுமுழுதாக உடைஞ்சு விழக்கூடிய ஒரு நிலை. இப்ப நேட்டோ உடைஞ்சு விழுமாக இருந்தால் இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட அமெரிக்காவிலிருந்து மெல்ல மெல்ல விலக தொடங்கி விட்டன. தங்களுக்கான சுய பாதுகாப்பு தேவை, தங்களுக்கான சுயமான நிதி கொள்கை தேவை என்ற ஒரு நிலைக்கு இப்போதுதான் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். இது எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்கா அநேகமாக, அதாவது அமெரிக்காவின் அந்த தனி ராட்சியம் என்பது எப்பவோ முடிந்து விட்டது என்று கூறுகிறார்கள். அதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியாத ஒரு நிலையில் ட்ரம்ப் இப்போது தடுமாறிக்கொண்டிருக்கின்றார். ட்ரம்ப் இல்லை, யார் இப்போது அமெரிக்காவின் அரசு தலைவராக இருந்தாலும் இதே ஒரு நிலையாகத்தான் இருக்கு. வெளி நாடுகள் மட்டுமில்ல, உள்ளூரிலும் இதே மாதிரியான நிலைமை தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எதிர்நோக்குகின்ற தலையடி. அதனால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தினூடாகத்தான் நிறைய விடயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். எனவே அங்கேயும் அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன குறிக்கொண்டு நிகழ்ச்சி என்று கொண்டு வரக்கு முன்னதாக நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தது என்று கூறியிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இப்பொழுது நேற்று நீங்களும் கூறினீர்கள், பேச்சுவார்த்தையை பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக நோக்கமில்லை, ஹிஸ்புல்லாக்கள் மீது அதிருப்தியில் அவர்களை நிராதர பாணிகளாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகின்றது போல் உணரக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக? இந்த பேச்சுவார்த்தையில் லெபனான் அரசும் இஸ்ரேலும் தான் பங்கு பெற்றிருக்கிறதே தவிர ஹிஸ்புல்லாக்கள் இல்லை. 1993 ஆண்டுக்கு பிறகு லெபனானை இந்த பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இப்போது இஸ்ரேலினால் தனியாக இந்த போரை செய்ய முடியாது. அப்ப இதை தந்திரமாக லெபனானை உள்ளுக்கு வாங்கி இரண்டு தரப்புமாக இணைந்து லெபனானை, அதாவது ஹிஸ்புல்லாக்களை இரு தரப்பும் இணைந்து இல்லாமல் நிராயுத பாணிகள் ஆக்குவதுதான் இதன் திட்டம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இங்க இந்த தொடர்ந்து இந்த பேச்சுக்கள் நடந்தாலும் தொடர்ந்து குண்டு வீச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அதே சமயம் சீனா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து, யூகே போன்ற நாடுகள் கேட்டிருக்கின்றது, இந்த லெபனான் மீதான போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், ஈரான் போர் நிறுத்தத்துக்கு சேர்க்கப்பட வேண்டும். நேற்று அமெரிக்காவில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றிருந்தது. இந்த பேச்சுக்களின் பின்னர் வந்து அதில் மார்க் ரூபியோ வந்து அதில் பங்கு பெற்றிருந்தார். அதில் வந்து அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் ஜெஹியோல் லைட்டர் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான முதல் நேரடி பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கபூர்வமாக இருந்ததாக கூறியிருக்கின்றார். அதாவது இன்று நாம் இருவரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறோம். அதாவது அவர் அந்த கருத்தையே சொல்லிவிட்டது, தாங்கள் இருவரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இருவரும் இணைந்து இந்த போரை நடத்த போகிறோம் என்று சொன்னால், இனிவரும் காலங்களில் இவர்களுக்கு இவர்களுடைய படைபலம் பத்தாது. அப்ப ஒவ்வொரு படைபலம் தேவை. இப்ப உகண்டாவில் இருந்து கூட 5 லட்சம் படையினரை கொண்ட இஸ்ரேல் முற்பட்டிருந்தது. அவர்களை கொண்டு வந்து ஈரான் மீதான ஒரு தரை தாக்குதலை ஆரம்பிக்கலாமா என்று.
இப்ப அவர் கூறியிருக்கிறார் சொன்னால் நாங்கள் இருவரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டறிந்தோம். இதன் விளைவாக நடைபெறக்கூடிய மிகவும் சாதகமான விடயம் இதுதான் என்று கூறியிருக்கிறார். ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் என்று அழைக்கப்படும் ஆக்கிரமிப்பு சக்திகளிடமிருந்து லெபனானை விடுவிப்பது நாம் இருவரும் ஒன்றுபட்டுள்ளோம் என்றும், லெபனான் அவர்களின் ஆக்கிரமிப்பிற்கீழ் உள்ளதென்றும், மேலும் நமது எல்லைகளை கடக்க முயற்சிக்கும் அவர்களின் தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். நாங்கள் பல விடயங்களை பற்றி விவாதித்தோம். அதில் மிக முக்கியமான விடயம் ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு நீண்டகால பார்வை. அதன்படி நமது நாடுகளுக்கு இடையே தெளிவாக வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இருக்கு. மேலும் நாம் ஒருவருக்கொருவர் நிலப்பரப்பை கடக்க வேண்டிய ஒரு காரணம் வணிகம் செய்வதற்கான காரணம் என்று சொல்லியும் நாங்கள் இருவரும் இணைந்து ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை அகற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார். இதன் நோக்கம் என்னென்று சொன்னால், அதாவது ஹிஸ்புல்லாக்களை அழிக்கும் வரையிலும் லெபனான் தேவை. ஹிஸ்புல்லாக்கள் முடிந்த பிற்பாடு லெபனானை அழிப்பது, அதுதான் இந்த மேற்குலகத்தின், அதாவது இன்னொருவரை அழிப்பதற்கு ஒருவரிடம் முதல் கூட்டிச் சேருவார், பிறகு கூட்டிச் சேர்ந்தவர்களை அழிப்பார்கள். அது அவர்களுடைய திட்டம், அதன் ஒரு திட்டமாகத்தான். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இந்த பேச்சுக்களுக்கு முதலே எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள், இந்த பேச்சுக்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி. இந்த பேச்சுக்களால் எந்தவித பிரயோசனமும் இருக்க போவதில்லை என்று கூறினார். சரி, ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கிறேன். அதாவது ஈரான் எவ்வாறு இதை பார்க்கும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக என்றால், ஈரான் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அப்படி என்று சொன்னால் இதனுடைய எதிர்வினையாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை கூட நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நீங்கள் இந்த அமெரிக்கா தொடர்பாக, அமெரிக்காவுடைய பின்னடைவு தொடர்பாக கூறும்பொழுது, நீங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் கூறிய புனித பாப்பரசர் மீது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏறி பாய்ந்தார் என்ற விடயத்தை கூறும்பொழுது, இப்ப ஜேடி வேன்ஸ் அவர்களும் கூட இந்த இறையியல் தொடர்பாக பேசும்பொழுது அங்கே கவனமாக இருக்குமாறு எச்சரித்திருக்கின்றார் பாப்பரசரை. இவர்களுடைய அந்த இயலாமை, ஆற்றாமை இப்பொழுது மெதுமெதுவாக வெளிவருகின்றது. இது என்ன விதமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்தும் நீங்கள் தகவலை திரட்டி உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.